ஹாய் கைஸ். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா, நான் வந்து பிரெட் தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ எந்திச்சது வந்து பார்த்தீங்கன்னா 11:00 ஆயிடுச்சு. எப்பயும் பார்த்தீங்கன்னா 1:00 லஞ்ச் டைம் தான் எந்திரிப்பேன். ஸோ ஒரு 2 ஹவர்ஸ் முன்னாடியே வச்சுட்டு அது பிரெட்டே சாப்பிட்டுட்டேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எக்ஸ் எல்லாமே காலி. ஸோ நேரில் போய் வாங்க சோம்பேறித்தனமா இருந்துச்சுனால நம்ம வந்து ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணிட்டோம் Zeptoல. 30 எக்ஸோ பார்த்தீங்கன்னா ₹200 ஆச்சு. நேர்லேயும் வந்து 160. ஸோ போயிட்டு வர செலவு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணிட்டேன். அப்புறம் இந்த அதாவது Zeptoல மட்டுமே அந்த காஃபி தூள் சேல் பண்ணுறாங்க ₹2. ரொம்ப சுமாராக தான் இருந்துச்சு. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலன் ஆர்டர் பண்ணியிருந்தேன் 2 கேஜி ₹70. நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா 1 கேஜியே ₹20க்கு வந்துருச்சு கிட்டத்தட்ட. ஸோ ஆன்லைனில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. பட் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. ஸோ பாதி சாப்பிட்டுட்டு பாதி அப்படியே எடுத்து வச்சுட்டேன். ஸோ லஞ்சுக்கு ஹெவியாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் கழிச்சு வெஜ் பிரியாணி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தோம். சீரக சம்பா தான் பண்ணலான்னு பார்த்தா ரைஸ் வந்து இல்லை. ஸோ பாஸ்மதி எப்போவுமே இருக்கும். ஸோ அதனால் பாஸ்மதி போட்டு நம்ம வந்து நிறைய எடுத்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வந்து டெய்லி எடுக்க முடியல. ஒரே உருளைக்கிழங்கு போட்டுட்டு அதே மாதிரி எடுத்துகிற மாதிரி இருக்குது. ஸோ ஒரு வெஜிடபிள் பிரியாணி மாதிரி சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஆயில் கம்மியாக போட்டு நல்லா ஒரு குட் ப்ரோட்டீனாக இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ நைட்டுக்கு 3 அதே வச்சுக்கலான்னு பார்த்தோம். பட் நான் மத்தியானமே வந்து காலி ஆகிடுச்சு செம்ம பசினால். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எக்கு வந்து டெய்லியும் 5 எடுத்துக்கிறோம். அதே மாதிரி தான் ஆர்டர் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ 5 எடுத்துக்கிட்டேன். எல்லோ வந்து 1 மட்டும் எடுத்துக்கிட்டேன். மற்ற 4 எல்லோ வந்து அப்படியே டாக்ஸுக்கு தான் போட்டேன். நீங்கள் வந்து வேணுன்னா 2 எல்லோ எடுத்துக்கலாம். மொத்த எல்லோவும் தூக்கி போடணும் அவசியம் இல்லை. சில பேருக்கு ஒத்துக்கும், சில பேர் ஒத்துக்காது. எனக்கு வந்து ஒரு எல்லோவே எனஃபாக இருந்துச்சு நம்மளுக்கு. ஸோ அதை எடுத்துக்கிட்டேன். முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1 ஹவர் கழிச்சு நான் வந்து பூமகண்ட் எடுத்துக்கிட்டேன். போயிட்டு பார்த்தீங்கன்னா சரியான ஒர்க் அவுட் இன்றைக்கி. ரொம்ப நாள் கேப் விட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. கன்சிஸ்டாக வீடியோவும் போட முடியல. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது பைசப்ஸ் தான் போட்டிருந்தேன் இன்றைக்கி. ஸோ நல்லா இது பம்ப் வர மாதிரி போட்டிருந்தேன். முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா சரியான தாகம். ஸோ சுகர் கேன் ஜூஸ் கடைக்கு போய்ட்டு ஒரு ½ லிட்டர் பார்த்தேன். ₹40 இருந்துச்சு, ₹50 ஆச்சு. இப்போ ₹60 ஆயிடுச்சு ½ லிட்ரு. ஸோ வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து டார்க் சாக்லேட் வந்து ஒரு கியூப் ஒன்று எடுத்துக்கிட்டேன். முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வந்து துரந்தர் படத்துக்கு போகிறேன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா டின்னர் வந்து சரியாக இது பண்ண முடியல. ஸோ ஒரு பிளெயின் பிரியாணி வந்து சைட் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். 2 எக் வச்சு கொடுத்துருந்தாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா படத்துக்கு போது பப்பாயா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பப்பாயா வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஸோ படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. துரந்தர் 2 கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள். தேங்க்யூ.